Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது ஐ மீன் கீபோர்ட்ல இருந்து எப்படி இன்புட் கொடுக்கிறது ப்ரோகிராம்க்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா ஒரு ப்ரோகிராம் கிரியேட் பண்ணனும் ஐ மீன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணனும். So already நம்ம previous வீடியோல பார்த்த மாதிரியே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த previous வீடியோ யாரும் பார்க்கல அப்படினா அத போய் நீங்க just பாத்துக்கங்க. அப்பதான் எப்படி ரன் பண்றது, எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது, பேக்கேஜ் கிரியேட் பண்றதுன்ற பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் அதுல கவர் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ரைட் கிளிக் நியூ கிளாஸ். இப்போ எப்பவுமே நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணனும் அப்படினா நம்ம ப்ரோகிராம்க்கு ரிலேட்டடா மீனிங்ஃபுல்லா நேம் கிரியேட் பண்ணனும். So இந்த ப்ரோகிராம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம். சோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படினா get input அப்படினு நேம் கொடுத்துக்கறேன். எனக்கு இந்த ப்ரோகிராம்க்கு மெயின் ஃபங்க்ஷன் அதுவே கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்றதனால public static main அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு இப்போ finish கொடுத்துடலாம். இப்போ நமக்கு பேசிக்கா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு. நம்மளோட பேக்கேஜ் வந்து com.java programs-ல get input அப்படினு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள நமக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷனும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம இங்க எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படினா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது ஸ்கேனர் யூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்கேனர் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் இதுல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படினா டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஸ்கேனரோட கம்பேர் பண்றப்போ. பட் ஏன் நான் இத ப்ரிஃபர் பண்றேன் அப்படினா இப்போ நீங்க வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போறப்போ அதுல வந்து UI ல வந்து இன்புட் வாங்குவீங்க. இப்போ நம்ம கன்சோல்ல நம்ம இன்புட் கொடுக்க போறோம் இல்லையா, லைக் தட் நீங்க UI ல இன்புட் வாங்குவீங்க. சோ வாங்குற இன்புட்டை சம்டைம்ஸ் நம்ம ஃப்ளோட்டா கன்வர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரிங்கா ஐ மீன் டபுள் இல்ல அப்படினா பைட் பூலியன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்வர்ஷன்ஸ்க்கு கொண்டு வர வேண்டியது இருக்கும். இப்போ நீங்க இப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸ்கேனர் யூஸ் பண்ணி பார்க்கறீங்க அப்படினா இன்புட் வந்து கன்சோல்ல இருந்து நீங்க வாங்கும்போதே டைரக்ட்டா இன்டிஜர், டைரக்ட்டா ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட் இன்ட், நெக்ஸ்ட் பூலியன் இந்த மாதிரி கொடுத்து வாங்கிடுவீங்க. சோ எப்படி அந்த கன்வர்ஷன் பண்றதுன்ற அந்த நாலேஜ் இல்லாம போய்டும். சப்போஸ் அந்த நாலேஜ் இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்பார்ட்க்கு நமக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்ற அந்த ஐடியாவே கிடைக்காது. கோடிங்கே மறந்துடுவோம். So better நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா நீங்க இந்த கான்செப்ட் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களால எப்பவுமே எந்த ஒரு டேட்டாவையுமே பர்టిక్యులர் டைப்க்கு கன்வர்ஷன் பண்ண முடியும். சோ நான் உங்களுக்கு பிரெஃபர் பண்றது டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம். ஓகே, அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த ஒரு இது நீங்க டைப் பண்ணனும் அப்படினாலும் இப்போ எனக்கு டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது வேணும். சோ நான் ஜஸ்ட் டேட்டா இன்ன்றதை டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துக்கறேன். சோ அதுவே எனக்கு சஜஷன்ஸ் கொடுக்குது டேட்டா இன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத கொடுக்குது. டாப் லிஸ்ட்ல வந்து இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்திருக்கு இல்லையா. சோ நமக்கு நீடட் திங் அதுவே கொண்டு வந்துரும். இப்போ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ணி ஒரு -java.io இருக்கு இல்லையா. சோ அது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒரு பேக்கேஜ்ல இருக்கு. சோ அந்த பேக்கேஜ்ல இருக்கிற இந்த கிளாஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். சோ இது எந்த பேக்கேஜ்ல இருக்குன்னா java.ioன்ற பேக்கேஜ்ல இருக்கு. அந்த கிளாஸ் நேம் வந்து டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம். சோ அதான் நான் லாஸ்ட் வீடியோல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்க எந்த ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படினா ஒரு பேக்கேஜ்க்குள்ள வச்சு கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ எந்த ஒரு விஷயமுமே பேக்கேஜ்க்குள்ள இருந்து தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றத கொடுத்தாச்சு. லைக் இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நான் இதோட ஆப்ஜெக்ட் வந்து நான் என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்னுன்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற சின்டாக்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு தென் நியூ ஃபாலோ பண்ணி கொடுப்போம். ஓகேவா. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்க போறேன்னா நியூன்னு கொடுத்துக்கிறேன். அகைன் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க, அதுவே உங்களுக்கு எடுத்துட்டு வரும். ஸோ இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்குள்ள நம்ம இன்புட் ஸ்ட்ரீமை பாஸ் பண்ணணும். ஓகே, நான் இப்போ இதை கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்துட்டு system.inன்னு கொடுத்துக்கிறேன். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா சிஸ்டம்ல இருந்து வர எல்லா இன்புட்டையுமே எடுத்து இன்னன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் பண்ண போகுது. இந்த இன் அப்படின்றது இட்ஸ் லைக் இது வந்து பில்ட்-இன்னா இருக்கிற விஷயம். இது வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது ஐ மீன் இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே போயிட்டு ரன் பண்ணுறேன்.
ரன் பண்ண உடனே நமக்கு இப்போ ஒரு கன்சோல் விண்டோ வரல. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்கான நீடட் திங் எதுவுமே இல்லை இல்லையா, ஸோ வரல. ஓகே, நம்ம என்ன இங்கே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். என்டர் டேட்டான்னு கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகே, நமக்கு இப்போ கன்சோல் வந்துருச்சு. கன்சோலுக்கு கீழே கன்சோலில் என்டர் டேட்டான்றது டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதுக்கு கீழே கர்சர் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த கர்சர் பிளேஸ் ஆன இடத்துல நான் போய் டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி இன்புட் வாங்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி டேட்டா வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டர் டேட்டான்னு இருக்கு இல்லையா, என்டர் தி நம்பர்னு கொடுத்துக்கலாம். நம்ம நம்பர் தான் வாங்கி மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ என்டர் தி நம்பர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டேட்டா வந்து அவங்க யூசர்கிட்ட வாங்குறதுக்கு நமக்கு என்ன கோடு அப்படின்றத மட்டும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது இன் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, இன் டாட் ரீட் லைன் அப்படின்னு கொடுக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து கீபோர்டில் யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போது ஏன் இங்கே ஒரு எரர் சிம்பிள் காட்டுது அப்படின்னா, இப்போ நீங்கள் அங்கே போய் கர்சரை வச்சிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன், சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் அப்படின்னு 2 ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த சரவுண்ட் வித் ட்ரை கேட்செல்லாம் கொடுத்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் கொடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபங்க்ஷனில் வந்து ஆட் ஆகிடும். இது வந்து எக்ஸப்ஷன் ரிலேட்டட் டாபிக், இப்போ வேண்டாம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷனை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ண உடனே உங்களோட மெயின் ஃபங்க்ஷனில் அந்த லைன் ஆட் ஆயிரும், அந்த 2 வேர்ட்ஸ் ஆட் ஆயிரும். ஓகே, இப்போது நான் இன்புட் வாங்கிட்டேன். இப்போ இந்த இன்புட் வந்து என்ன டைப்பில் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும், நான் கொடுக்குற டேட்டாவை என்ன ஃபார்மேட்டில் அது எனக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் இல்லையா, ரீட் லைன் கொடுக்கலாம். இங்கேயே அது காட்டும். இது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் அசைன் ஆகும் அப்படின்றது, என்ன டைப்பில் அசைன் ஆகும் அப்படின்றத சொல்லும். இது ஒரு இல்லையா, ரீட் லைன் கோலன் ஸ்ட்ரிங் அப்படின்னு இந்த மாதிரி அதுவே சொல்லும். ஸோ நம்ம கண்டிப்பாக இதை எதில் அசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற டைப்பில் தான் அசைன் பண்ணணும். நான் இதை வந்து இன்புட் 1ன்னு கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இப்போது நீங்கள் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வேரியபிளுக்கு வந்து அதை 2 வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வேரியபிளுக்கான ஸ்டாண்டர்ட். இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்கோரை தூக்கிட்டு ஓ அப்படின்றத கேப்ஸில் கொடுத்துக்கோங்க. ஓகே, எப்போவுமே அந்த வேரியபிளுக்கு ஆஃப்டர் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. தென் அந்த ஈக்குவலுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு ஸ்பேஸ். அது நாட் ஒன்லி ஈக்குவல், நீங்கள் எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ஒரு ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோட் வந்து ஈஸியாக ரீட் பண்ணுறது, ரீடபிலிட்டியாக இருக்கும். அதுதான் அதோட கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு இன்புட் வாங்கிட்டேன். இப்போது 2 இன்புட் வாங்குவோம். ஏன்னா நம்ம இந்த இதில் வந்து நம்ம நம்பர் வச்சு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இன்புட் 1 இருக்கா, இதை மட்டும் இன்புட் 2ன்னு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 இன்புட்டை கீபோர்ட்லேருந்து வாங்க போகிறோம். இப்போ வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா system.out.printlnல input 1 ப்ளஸ் input 2 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். என்ன அவுட்புட் காட்டுதுன்னு பாருங்கள். என்டர் தி நம்பர் கேட்குது. நான் இங்கே வந்து 3ன்னு கொடுக்குறேன். செகண்ட் நம்பர் வந்து 5ன்னு கொடுக்குறேன். ஆன்சர் வந்து 35ன்னு காட்டுது. லைக் 2 இன்புட்மே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. இப்போ ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஆட் பண்ண டைப் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட் பண்ணது கன்கேட் பண்ணி தான் காட்டும். கன்கேட் மீன்ஸ் ஜாயின் பண்ணி காட்டும். அப்போ நான் இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து இன்டீஜர் டைப்புக்கு நம்பர் டைப்புக்கு கன்வர்ஷன் பண்ணணும். அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம், ஃப்ளோர் டபுள் என்ன வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எப்படி இந்த மேனிப்புலேஷன்ஸ் அடிஷன் ஆக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டாட் ரீட் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை வச்சுருக்கிறது. இதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர் டாட் பார்சன்ட் அப்படின்ற மெத்தட்குள்ளே இந்த இன்டாட் ரீட் லைனை எடுத்து கொடுத்துடணும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ எரர் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டீஜர் டாட் பார்சென்ட் அப்படின்னா அது இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கன்வெர்ட் ஆனதை போய் எப்படி நம்மளால் ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ண முடியும்? ஸோ இதை இன்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட நம்பர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கீபோர்ட்லேருந்து வாங்குகிறோம். தென் அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணதை நம்ம அதன் ஒரு இன்டீஜர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டோம். ஏன் இவ்வளோ வேலை பார்க்கணும்? நான் ரீட்லைன் ஸ்கேனர் யூஸ் பண்ணியே நான் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் யூஏ ரிலேட்டடாக போகிறப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக தான் யூஏலேருந்து வாங்குவீங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன்ஸ் பண்ணணுன்ற போது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ பிகினர் லெவல்லே நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு எல்லா டைமிங்லேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருச்சு, இன்னொரு நம்பர் வேணும் இல்லையா? ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேயும் அதே மாதிரி எரர் வரும் கண்டிப்பாக. சரி, இதை நான் ரிமூவ் பண்ண மறந்துட்டேன், கிளியர் பண்ணிடுறேன். தென் இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் இன்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் நம்மளோட இன்புட்ஸ். இப்போ நம்ம இந்த கோட் ரன் பண்ணலாம். லைக் ப்ரீவியஸாக ரன் பண்ணுறப்போ நம்ம என்ன கொடுத்தோமோ அதை கொடுக்கலாம். 3 5 இப்போ நமக்கு அடிஷன் பண்ணி காட்டுருச்சு. இப்போ இந்த அடிஷன் ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி அடிஷன் :8 அப்படின்னு கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல அடிஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே கோலன் கொடுத்தாச்சு. இப்போது இந்த டபுள் கோட் கண்டென்ட்டுக்கும் இந்த வேரியபிளுக்கும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு எரர் வருது. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு, ஓகேவா, பட் இது வந்து உங்களோட இன்டீஜர் வேரியபிள். ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சும்மா இப்படி கொடுக்க முடியாது. அதை வந்து நம்ம கன்கேட் பண்ணணும், ஜாயின் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கன்சிடர் பண்ணணும். ஸோ அகைன் நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் இப்படி கொடுக்கணும். கொடுத்தா உங்களுக்கு எரர் போயிடும். இப்போ இதை ரன் பண்ணுறேன், அவுட்புட் என்னன்னு பாருங்கள். இப்போ இதை ரன் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ் இன்புட்டை கொடுக்கலாம். 35ன்னு காட்டுது. ஆக்சுவலாக நமக்கு 8ன்னு தானே காட்டணும். என்ன மீனிங் அப்படின்னா, இந்த அடிஷன் அப்படின்றது ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கை ஃபாலோ பண்ணி ப்ளஸ் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த 3 இந்த இடத்துல கன்கேட் பண்ணிக்கும். அகைன் நீங்கள் வந்து இங்கே வந்து இன்னொரு ப்ளஸ் கொடுக்கவும் இதையும் கன்கேட் பண்ணணும்னு தான் கம்பைலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே அப்படியே லைனாக கன்கேட் பண்ணி 35ன்னு ப்ரொவைட் பண்ணிடுச்சு. அப்போ நான் எப்படி இதை வந்து 8 நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்கெட் கொடுத்துருங்க. லைக் இது ஒன்றும் இல்லை, போட்மாஸ் கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குது. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இன்புட் 1 இன்புட் 2 ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண கண்டென்ட்டை வந்து அடிஷனோட கன்கேட் பண்ணும். ஸோ நமக்கு இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த 8 அப்படின்ற இன்புட் வந்து அந்த அடிஷன் அப்படின்ற அந்த வேர்டோடு நம்மளுக்கு கொடுத்துரும். 3 5 வந்துடுச்சா? அவ்வளோதான். ஸோ இப்படி தான் உங்களோட கோட் வந்து கொடுக்கணும் நீங்கள் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா. ஸோ இவ்வளோ தான். பெட்டர் நீங்கள் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகே, தட்ஸ் இட். ஐ வில் மீட் யூ பை நெக்ஸ்ட் வீடியோ. பை.